இந்த ட்ரம்ப்பை நம்பி நம்ம தோசையில் கூட கொஞ்சம் எண்ணெயை அதிகமாக ஊற்றி சாப்பிட முடியாது. ஏன்னா இங்கே கூட படையெடுத்து வந்துடுவார். எண்ணெய் எங்கே இருந்தாலும் ட்ரம்ப் அங்கே இருப்பார். அப்படி மிகப்பெரிய எண்ணெய் பிரியரான ட்ரம்ப் அடுத்து ஈரானுடைய ஒரு மிக முக்கியமான எண்ணெய் பொக்கிஷ தீவு மேலே குறி வச்சிருக்காரு. வெளியாட்கள் நுழைய முடியாத தடை செய்யப்பட்ட பகுதி அது. முழுக்க முழுக்க ஈரானுடைய புரட்சிகர படையினரால் பாதுகாக்கப்படுது. ஈரானின் ஒட்டுமொத்த எண்ணெய் வளத்தையும் ஏறக்குறைய தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய இந்த தீவோட நீளம் எவ்வளோ தெரியுமா? வெறும் 8 கிலோமீட்டர் மட்டும்தான். வரலாற்றிலேயே மிக தீவிரமான இப்ப நடந்த அமெரிக்க வெடிகுண்டு தாக்குதலுக்கு பிறகு இந்த கார்க் தீவு ஈரான் போரின் அடுத்த போர்க்களமாக மாறும் அபாயம் எழுந்திருக்கு. இது குறித்து ஆழமாக அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். சரி, ஏன் எங்க திரும்பினாலும் கார்க் தீவை பத்தின பேச்சாவே இருக்கு? ஏன்னா கார்க் தீவை மட்டும் கைப்பற்றிட்டா போதும், உலகம் முழுக்க செல்லக்கூடிய ஈரானுடைய எண்ணெய் விநியோக குழாயை நீங்க எளிதாக துண்டிச்சிடலாம். முதலாவது விஷயம், ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியில கிட்டத்தட்ட 90% இந்த பாரசீக வளைகுடால இருக்கக்கூடிய கார்க் தீவுல இருந்து தான் கிளம்புது. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் தோராயமா 95 கோடி பீப்பா எண்ணெய் சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்படுது. இரண்டாவது விஷயம், ஈரானுடைய முக்கிய பண ஆதாரமே இந்த எண்ணெய் தான். ஈரான் ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரம் கோடி ரூபாய் வருவாயை எண்ணெய் மூலமா மட்டுமே ஈட்டுது. கார்க் தீவு மட்டும் வீழ்ந்துருச்சு அப்படின்னா ஈரானுடைய பொருளாதாரம் மிக பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும். எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாது, ஈரான் அரசுக்கு வருமானம் இருக்காது, இராணுவத்துக்கு வழங்கக்கூடிய நிதியும் பாதிக்கப்படும். மூன்றாவது விஷயம், கார்க் தீவு அடிப்படையிலேயே ஒரு மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நிலையம். ஈரான் முழுக்க உள்ள எண்ணெய் வயல்கள்ல இருந்து எண்ணெய் சேகரிக்கப்பட்டு குழாய் மூலமா இந்த தீவுக்கு தான் கொண்டு வரப்படுது. இங்கிருந்து பெரிய பெரிய எண்ணெய் டேங்கர்கள் உலகம் முழுக்க எண்ணெய் எடுத்துட்டு போகுது. நான்காவது விஷயம், இந்த மாதிரியான காரணங்களால தான் ஈரானுடைய பலமும் இந்த கார்க் தீவு தான், பலவீனமும் இந்த கார்க் தீவு தான். இவ்வளவு பெரிய எண்ணெய் உள்கட்டமைப்பு ஒரே இடத்துல இருக்கிறதால ஈரானுக்கு எந்த அளவுக்கு லாபமோ அதே அளவுக்கு ஆபத்து. ஐந்தாவது விஷயம், அமெரிக்கா ஏன் இதை குறிவைக்குது? அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ கார்க் தீவை கட்டுப்படுத்தினா அவங்க ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியை நிறுத்திடலாம். அவங்க வருவாய்க்கு முட்டுக்கட்டை போட முடியும். ஈரானுடைய வருவாய்க்கு அக்கில்லீஸ் ஹீல் அப்படின்னு ஒரு உருவகம் சொல்லுவாங்க. அக்கில்லீஸின் குதிகால். இந்த தீவை ஈரானுடைய அக்கில்லீஸ் ஹீல் அப்படின்னு சொல்றாங்க. கிரேக்க புராணங்களின்படி மிகச்சிறந்த போர் வீரரான அக்கில்லீஸ் கிட்டத்தட்ட வெல்லவே முடியாத அளவு மிக பெரும் பலசாலியா இருந்திருக்காரு. ஏன்னா அவர் குழந்தையா இருந்தப்ப அவங்க அம்மா அவரை மரணமில்லாத வாழ்வு பெறுறதுக்காக அவருடைய குதிகாலை மட்டும் பிடிச்சு ஸ்டைக்ஸ் நதியில தலைகீழா மூழ்க வச்சு நினைச்சிருக்காங்க. அந்த மந்திர நீர் அக்கில்லீஸுடைய உடல் முழுக்க நினைச்சாலும் அவங்க அம்மா அந்த குதிகாலை மட்டும் பிடிச்சிருந்ததால அவருடைய குதிகால் மட்டும் நனையல. அவரை எங்க தாக்குனாலும் அவருக்கு மரணம் கிடையாது, குதிகாலை தவிர. கர்ணனுக்கு கவச குண்டலம் மாதிரி. ட்ரோஜன் போறப்போ ஒரு அம்பு அக்கில்லீஸோட குதிகால்ல பட்டு அவரோட உயிர் போயிடுச்சு. இந்த அக்கில்லீஸ் ஹீல் அப்படிங்கிற உருவகத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கு. அக்கில்லீஸ்க்கு எப்படி அவருடைய குதிகாலோ அதே மாதிரி ஈரானுக்கு அதோட கார்க் தீவு. இந்த கார்க் தீவு தான் ஈரானுடைய கடைசி புள்ளி. சரி, இது ஏன் தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு அழைக்கப்படுது? கார்க் தீவு ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவலர் படையால மிக கடுமையான பாதுகாப்பின் கீழ் வைக்கப்பட்டிருக்கு. இந்த தீவுல முக்கிய எண்ணெய் முனையங்கள், கோடிக்கணக்கான அளவிலான எண்ணெய் பேரல்கள், அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இராணுவ தளங்கள் இருக்கிறதால இங்க வெகு சிலருக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஈரானுடைய பிரதான நிலப்பரப்பை விட கார்க் தீவா ஆக்கிரமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிதான விஷயம். ஈரானை ஆக்கிரமிக்கிறது கடினம். ஏன்னா ஈரான் மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது. ஈராக் பரப்பளவை விட 4 மடங்கு பெருசு. மலைகள் மற்றும் பாலைவனங்களால நிறைஞ்சது. அதோட மிகப்பெரிய இராணுவமும் அங்க இருக்கு. ஆனா கார்க் தீவு ரொம்ப ரொம்ப சின்னது. கடலுக்கு நடுவுல இருக்கு. கடற்படை மற்றும் விமானப்படையை வச்சே சுற்றி வளைக்கிறது ரொம்ப எளிது. அதே சமயம் குண்டுவீச்சு மட்டுமே பலனளிக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. வான்வழி தாக்குதல்களை வச்சு கட்டடங்களை சேதப்படுத்த முடியும். ஆனா அமெரிக்கா இஸ்ரேலோட குறிக்கோள் எண்ணெய் உள்கட்டமைப்பை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது அப்படின்னா அளவுக்கு அதிகமா குண்டு வீசுறது அந்த எண்ணெய் வசதிகளை அழிச்சிடும்.
அப்ப கார்க் தீவு மேல அமெரிக்க படையெடுப்பு எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு? கார்க் தீவு அப்படிங்கிறது ரொம்ப சின்னது, பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இருக்கிறது, ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப அதை கைப்பற்றப்ப வான், கடல் மற்றும் சிறப்பு படைகளை உள்ளடக்கிய பல கட்ட ராணுவ நடவடிக்கைகள் தேவைப்படும். அமெரிக்க விமானங்கள், ஈரானிய ரேடார் அமைப்புகள், வான் பாதுகாப்பு நெட்வொர்க்குகளை குறிவச்சு செயலிழக்க செஞ்சு அடுத்து வரக்கூடிய அமெரிக்க படைகளுக்கு வழி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அடுத்து அமெரிக்காவுடைய உயரடுக்கு ராணுவ பிரிவுகளா பார்க்கப்படுற அமெரிக்கன் நேவி சீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகின் மிகவும் உயரடுக்கு சிறப்பு நடவடிக்கை படைகள்ல ஒண்ணு. பயங்கரவாத எதிர்ப்பு, பணைய கைதிகள் மீட்பு, உளவு பார்த்தல் மற்றும் நேரடி போர் போன்ற அதிக ஆபத்துள்ள பணிகள்ல நிபுணத்துவம் பெற்றவங்க. கடல், வான் மற்றும் நிலம் இப்படி எல்லா இடங்கள்லையும் பயிற்சி பெற்றவங்க. முதல்ல இவங்க உள்நுழைவாங்க. அடுத்து டெல்டா படை அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவுக்கு மிகவும் நுட்பமான மற்றும் ரகசியமா செய்யப்பட வேண்டிய ஒரு வேலை இருக்கு அப்படின்னா பெரும்பாலும் இந்த படைப்பிரிவை தான் அவங்க அங்க அனுப்புவாங்க. அப்புறம் ராணுவ ரேஞ்சர்கள், இவங்க 3 பிரிவுகளும் தான் அந்த தாக்குதலை வழிநடத்துவாங்க. அவங்களுக்கு அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்கள் மற்றும் விமானப்படை உதவுவாங்க. அமெரிக்கா ஏற்கனவே 2500 கடற்படையினர் மற்றும் USS ட்ரிபோலி உட்பட போர்க்கப்பல்களை அந்த பகுதியில் நிலைநிறுத்தியிருக்கிறதா சொல்லப்படுது. ஆக இது ஒரு படையெடுப்புக்கான முன்னோட்டமாக தான் பார்க்கப்படுது. அப்ப அமெரிக்கா படையெடுக்க துவங்கிட்டாங்க அப்படின்னா அந்த தீவோட வடக்கு பகுதியை தான் தாக்குவாங்க. ஏன்னா அங்கதான் ஈரானுடைய புரட்சிகர காவல் படையின் வான்வழி பாதை, ராணுவ தளங்கள் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. தெற்குல உள்ள எண்ணெய் முனையங்களை தவிர்க்க வாய்ப்பு இருக்கு. இந்த தாக்குதல் 4 படிகளா நடக்க வாய்ப்பு இருக்கு. நான் சொல்ல போறத கற்பனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா எப்படி அந்த கார்க் தீவுக்குள்ள நுழைவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எளிமையா புரியும். முதல் படி, கார்க் தீவோட பாதுகாப்பை அழிக்கிறது. அதாவது ரேடார் நிலையங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்போட பேட்டரிகள் மீது தாக்குதல் நடத்தப்படும். 2வது படி, சிறப்பு படைகள் விமான ஓடு பாதையை கைப்பற்றுவாங்க. அந்த அமெரிக்கன் நேவி சீல்ஸ், டெல்டா படை, ராணுவ ரேஞ்சர்கள்லாம் உள்ள நுழைஞ்சு தீவுல தரையிறங்கி பிரதான ஓடுபாதையை கைப்பற்றுவாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்கு. அந்த விமான ஓடுபாதை இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையால பாதுகாக்கப்படுது. அப்ப இதை கைப்பற்றுறது அப்படிங்கிறது கடினமான விஷயம். அடுத்து 3வது படி, ஓடுபாதையை ஒருவேளை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா C-130 சூப்பர் ஹெர்குலஸ் போன்ற பெரிய போக்குவரத்து விமானங்களும் சினூக்ஸ் போன்ற ராணுவ ஹெலிகாப்டர்களும் அதிக அளவிலான அமெரிக்க வீரர்களை களமிறக்கும். ஆக அமெரிக்க வீரர்கள் உள்ள இறக்கப்படுறாங்க. அடுத்து கீழே எண்ணெய் முனையங்களை பாதுகாக்க அமெரிக்க தரைப்படை வேகமா நகரும். அதே நேரத்தில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் வான் பாதுகாப்பை வழங்கும். கடைசியா 4வது படி, தீவை கட்டுப்படுத்துறது. ஆம்பிபியஸ் டிரான்ஸ்போர்ட் டாக் உட்பட கடற்படை கப்பல்கள்ல இருந்து வீரர்களை இறக்குறது. வீரர்கள் அந்த தீவை சுத்தி ஒரு கட்டுப்பாட்டு வளையத்தை உருவாக்குறாங்க. ஆக இந்த 4 படிகளின் படிதான் கார்க் தீவை கைப்பற்றுதல் நடக்கும். இந்த தீவு மட்டும் கைப்பற்றப்பட்டா அடுத்து என்ன நடக்கும்? ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி ஒரே இரவுல கிட்டத்தட்ட முற்றிலுமா முடங்கி போகும். இதோட விளைவு ஈரானை தாண்டி வெகு தொலைவு வரைக்கும் நீளும். கார்க் தீவு கைப்பற்றப்பட்டா வளைகுடா பகுதி முழுக்க ஈரான் மிகப்பெரிய தாக்குதலை நடத்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த தீவு அடிக்கிறது ஈரானுடைய பொருளாதாரத்தை அழிக்கிறதுக்கு சமம். ஈரானுடைய அடிமடியிலேயே கை வைக்கிற மாதிரி. சர்வதேச எண்ணெய் விலை இன்னும் பல மடங்கு உயர வாய்ப்பு இருக்கு. பெட்ரோல், டீசல், எரிவாயு விலையெல்லாம் கட்டுக்கடங்காம உயர வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே ஈரானோட கடற்படைகள் பெருமளவு அழிக்கப்பட்டிருக்கிறதா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. 50 ஈரானிய கடற்படை கப்பல்கள் அழிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஆக கார்க் மீதான படையெடுப்பு ஒரு சிக்கலான விஷயம். ஈரான் செய்யக்கூடியதெல்லாம் அதோட ஷாஹெட் ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி பிரதான நிலப்பகுதியிலிருந்து படைகளை தாக்க முயற்சிக்கிறது. கார்க் கைப்பற்றப்பட்ட ஈரானுடைய 90% எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய உயிர் நாடி ஒரே இரவுல சரிஞ்சிடும். கட்டாயம் ஈரான் பதிலடியா ஹார்மூஸ் நீரிணையில தாக்குதல்களை பலப்படுத்தும். ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா இஸ்ரேலோட தாக்குதலுக்கு பதிலடியா ஈரான் கையில இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் வஜ்ராயுதம் தான் இந்த ஹார்மூஸ் நீரிணை. அமெரிக்கா, இஸ்ரேல் கப்பல்கள், அந்த 2 பேரோட நட்பு நாடுகள் கப்பல்கள் எல்லாம் குறிவைக்கப்படும் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கு. கார்க் தீவு மட்டும் கைப்பற்றப்பட்டா ஈரானுடைய உச்சகட்ட கோபத்துக்கு ஆளாக நேரிடும். அணுசக்தி ஒப்பந்தம், ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கும்னு சொல்லி உள்ள வந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த நாட்டோட உச்சபட்ச தலைவரான ஆயதுல்லா அலி காமேனியை படுகொலை செஞ்சு ஈஸியா ஆட்சியை கவிழ்த்தரலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா காமேனி போய் காமேனி வந்தார். எஸ், ஆயதுல்லா அலி காமேனிக்கு பதிலா ஈரான் தலைவரா அவருடைய மகன் முஜ்தபா காமேனி வந்திருக்காரு. அவரும் இந்த போர்ல காயமடைஞ்சிருக்காரு. ஆனா நாங்க சிந்தின ரத்தத்துக்கு பழிக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு சூளுரைச்சிருக்காரு. ஈரான் மக்களும் பெரும்பாலானோர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக தான் இருக்காங்க.
குண்டு விழுந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு அசாத்தியமான தைரியத்தோட வீதிகளில் போராட்டம் பண்றாங்க. ஈரான்ல கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஒரு பெண்கள் பள்ளி மேல ஏவுகணை தாக்குதல் நடத்தி 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க. முதல் தாக்குதலே அதுதான். அந்த ரணமே இன்னும் மாறல. காசான்னு அப்படி ஒரு பிராந்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் காசாவை சுடுகாடா மாத்திருக்கு. இப்ப அடுத்து ஈரானும் கிட்டத்தட்ட காசா மாதிரியே அழிக்கப்பட்டுட்டு வர்றது மனிதாபிமான பேரழிவு.